டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. ஏனுங்க, கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மரச்செக்கு எண்ணெய் ஆள இருக்குதுங்க. வாடிக்கையாளர் முன்னிலையிலே அரைச்சு கொடுக்கறாங்க. முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விக்கிறாங்க. தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் 9087128388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள மதுரை அருகே உள்ள கீழடி என்கிற அந்த கிராமம் உலக அளவில் புகழ் பெற்றதற்கு காரணம் அங்கே நடைபெற்ற அகழ்வாய்வு. 2600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அங்கே மிகப்பெரிய ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்குது என்பதை உலகிற்கு பறைசாற்றியது. இந்த அகழ்வாய்வை மேற்கொண்டது இந்திய அரசினுடைய தொல்லியல் துறை, ஆங்கிலத்தில் ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பார்கள். தமிழ்நாட்டிலும் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லியல் துறை தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படுகிறது. இது இந்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய அமைப்பு தான் ASI. இந்தியா முழுவதும் பல்வேறு விதமான ஆயிரக்கணக்கான தொல்லியல் அந்த இடங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடியது இவர்களுடைய பணி தான். குறிப்பாக தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து ASI-னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது வந்து இது போன்ற பல்வேறு நீங்கள் வந்து புராதன 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டதே புராதனம் தான் பேரு. அதில் நிறைய வந்து ASI-னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வகையில் இந்த கீழடி ஆய்வை 2014ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை மேற்கொள்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்திய தொல்லியல் துறை இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் கீழ் இயக்கக்கூடிய, அதனுடைய நிதி அளிப்பின் கீழ் இயக்கக்கூடிய, ஆண்டுக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபாய் அதற்காக ஒதுக்கி இவர்கள் இந்த தொல்லியல் ஆய்வு அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்வதற்காக செய்கிறாங்க. அதனுடைய ஒரு பணியாளர், ஒரு அதிகாரி தான் இந்திய அரசினுடைய நிறுவனமான ASI என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய தொல்லியல் துறையின் கீழ் பணி செய்யக்கூடிய ஒரு ஆய்வறிஞர், ஒரு அதிகாரி தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன். முதல்ல இது பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்னமோ இங்கே வந்து தன்னந்தனியாக அவர் நின்றுக்கிட்டு இந்திய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அவர் சண்டை போட்டுட்டு இருக்கார், இந்திய அரசோட சண்டை போட்டுட்டு இருக்கார் என்பதை போல இங்கே பிம்பங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. அவர் அந்த அமைப்பினுடைய அதிகாரியே அவர் தான். அவர்கிட்ட தான் ஒரு குழுவை கொடுத்து நீங்கள் போய் கீழடியில் இதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல இருக்கு அகழ்வாய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அவங்க அந்த பகுதி முழுவதும் சுற்றுப்பயணம்லாம் பார்க்குறாங்க, எங்கெங்கெல்லாம் தோண்டலாம்னு சொல்லிட்டு தோண்டி அவர்கள் எடுக்கிறார்கள். வெற்றிகரமாக அது கிடைத்து விடுகிறது. இதற்கு ஒரு பெரிய குழு தேவை, இதற்கு நிதி தேவை. இந்த நிதியெல்லாம் கொடுப்பது யார்? அந்த ASI என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அந்த இந்திய அரசு நிறுவனம் தான் முழு அளவில் நிதி கொடுத்து அந்த 2 ஆண்டுகளுக்கு தேவையான அந்த இடத்துக்காரருக்கு வந்து வாடகையோ அல்லது அதுக்குண்டான பணமோ, அப்புறம் அங்கே தோண்டுபவர்களுக்கான பணம், அதை பத்திரப்படுத்துவர்களுக்கு வந்து அதுக்கான செலவு, இப்படி அனைத்து செலவுகளையுமே இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் ஏற்றுக்குச்சு. தனி மனிதர்கள் யாரும் 5 பைசா அங்கே செலவு பண்ணல. அமர்நாத் ராமகிருஷ்ணன் தன்னோட பாக்கெட்லேருந்து எடுத்த 5 பைசா கூட செலவு பண்ணல. மாறாக அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மாத ஊதியம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக மாத ஊதியம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணியாளராக தான் இவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இருக்கார். இப்படிப்பட்ட நிலையில் அந்த 2 ஆண்டுகள் அவர் வந்து அங்கே அகழ்வாய்வு செய்யப்படுது. முதல்ல அவர் வந்து அந்த இடத்துக்கு அகழ்வாய்வுக்கு கொண்டு வரப்பட்டதே ஒரு அரசியல் அழுத்தங்களிலும் அரசியல் பின்னணியில் தான் கொண்டு வரப்பட்டார்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். என்ன காரணம்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணனை விட நீங்கள் பணிமூப்பு அடிப்படையிலும் அதே போல வந்து தகுதியுடைய ஆய்வறிஞர்கள் இந்த ASI என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதனுடைய தென்னிந்தியாவிற்கான கிளை அலுவலகம் வந்து மைசூரில் தான் இருக்குங்க. அப்போ மைசூரில் இருந்து அடிப்படையில் தான் வந்து அடுத்த அதிகாரிகள் அனுப்புவாங்க. ஆனால் இவர் வந்து வட இந்தியாவிலிருந்து நேரடியாக தமிழ்நாட்டிற்கு இந்த மைசூர் அதிகாரிகள், இந்த மூப்படிப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பைபாஸ் பண்ணி அதை வந்து முன்வேகம் எடுத்து அவர்களெல்லாம் நீங்கள் புறந்தள்ளி விட்டு இவரை கொண்டு வந்து இங்கே வந்து நியமிக்கிறாங்க. இந்த நியமனம் இதற்கு பின்னணியில் இருப்பது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய சு வெங்கடேசன். அதே போல் அவர் அன்றே வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமொழி, அதே போல் அவருக்கு வந்து இந்த சு வெங்கடேசன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் IAS, இந்த புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவுலகின் நண்பர்கள் என்ற சுற்றுச்சூழல் நண்பர்கள் அவர்கள், அதுக்கு பிறகு வந்து இந்த பக்கம் சன் டிவி குணசேகரன், இப்படி இப்போ பத்திரிகை ஊடகத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறம் கார்த்திகை செல்வன், இப்படி எல்லா விதமான ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், இது போன்ற ஒரு லாபியோடு சுழன்று கொண்டிருப்பவர் தான் சு வெங்கடேசன். அவர் தான் நீங்க வந்து முழுக்க முழுக்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் இங்க கொண்டு வரார். இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா, இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனை இவ்வளவு மெனக்கெட்டு அரசியல் அழுத்தங்களை எல்லாம் கொடுத்து பொலிட்டிக்கல் பிரஷர் செய்து அவரை இந்த கீழடிக்கு வந்து ஆய்வுக்கு கொண்டு வரும்பொழுது, இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தென்னிந்தியாவினுடைய கிளை ASI-யான மைசூர் அந்த கிளை அலுவலகத்திற்கு பணியாற்றி வந்த, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில்
பணியாற்றி வந்த கிட்டத்தட்ட 15 முதல் 25 அதிகாரிகள் பல்வேறு இடங்களுக்கு தூக்கி அடிக்கப்படுகிறார்கள். அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படியே ஸ்மூத்தா இங்க வந்துடல. அவர் வந்து சீனியாரிட்டியின் அடிப்படையில் அடுத்தது நீங்க தான் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. அவர் ஏதோ வர்றாரு, ஆனால் அவர் வந்து அவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு அப்பொழுது வந்து ஒன்றும் வரவில்லை என்பதாகவும் இருக்கிறது. ஏன்னா வந்து அவரை கொண்டு வருவதற்கு இங்க யாரும் மெனக்கெட்டு இருக்காங்க, குறிப்பாக சு வெங்கடேசன் போன்றவர்கள் மெனக்கெட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தகவல். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்வாய்ப்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு, அமர்நாத் ராமகிருஷ்ணன் நல்ல சிறந்த ஒரு அகழ்வாய்வு நிபுணர், வல்லுநர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன செய்யறாங்கன்னா அந்த வழிகள் அவர் வரும்போது வந்து இங்க அமர்த்தப்படும் போது இங்கிருந்தவங்க எல்லாம் தூக்கி பல்வேறு இடங்களுக்கு அடிக்கப்பட்டது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பொழுதே ஒரு முகச்சொலிப்பை ஏற்படுத்துகிறது. ஏன் இப்படி எல்லாம் செய்யணுங்கிற ஒரு முகச்சொலிப்பை எங்களை போன்ற இந்த தொல்லியல், அதே போல அகழ்வாய்வு, வரலாறு, தொன்மம், தமிழியல் ஆய்வு என்பதெல்லாம் மிகுந்த ஈடுபாட்டோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு பேரதிர்ச்சியாகவும் முகச்சொலிப்பாக இருந்தது. சரி, ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு தான் பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2014-16 2 ஆண்டுகளில் இந்த அகழ்வாய்வு பணி முதல் 2 கட்ட பணிகள் நிறைவு பெற்றது. கிட்டத்தட்ட 110 ஏக்கருங்க அந்த கீழடிங்கிறது, முழு நகர நாகரிகம் இருக்கக்கூடிய இடம். அதில் ஒரு 5 ஏக்கர்ல மட்டும்தான் இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய குழு அங்கே வந்து இந்த அகழ்வாய்வு பணியை மேற்கொண்டது. அதை அவரே அமர்நாத் ராமகிருஷ்ணனே பல்வேறு காணொலிகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 விழுக்காடு தாங்க பண்ணியிருக்கோம். இப்போதான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொல்லியல் ஆய்வுத்துறை அனுமதி பெற்று தற்போது 10 கட்டங்களை முடித்து ஒரு 15 விழுக்காடு தாண்டி இருக்காங்க. ஆக முழுமையாக தோன்றுவதற்கு இன்னும் நிறைய காலமாகும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாருன்னா அவர் வந்து 2017 வந்து அஸ்ஸாமுக்கு மாற்றலாகி அனுப்பப்படுகிறார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சரி, அஸ்ஸாமுக்கு மாற்றலாகி அனுப்புறாங்களா, அங்கிருந்துட்டாவது கீழடி அறிக்கையாவது எழுதணுமா? இல்லை. அதுக்கு என்ன சொன்னார்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போய் தான் எழுத முடியும் என்று அவர் வந்து அடம்பிடிச்சார். அது ஏன் அப்படிங்கிறது பல பேருக்கு இருந்துச்சு. ஆனால் முறையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னா அப்படியே நீங்கள் மாற்றல் கேட்டாலும் கூட மைசூரினுடைய கிளை அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் அமர்ந்து தான் அந்த அலுவலகத்தை அமர்ந்து அவர் அறிக்கையை எழுதியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக தமிழ்நாட்டுக்குள் தான் வந்து அமர்ந்து செய்வேன் என்று நீதிமன்றம் போறார். அப்போ நீதிமன்றமும் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னனே அவருக்கு ஆதரவாக சட்ட வல்லுநர்கள் ஆதரவோடு அவருக்கு உதவி செய்வதற்கு இந்த பெரிய லாபி இருக்கு. யாரு? சு வெங்கடேசன், பிறகு கனிமொழி, கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகை ஊடகங்கள் என்று சு வெங்கடேசனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த லாபி இருக்கு இல்லைங்களா, இவர்கள் வந்து சட்ட நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு அவரை மாற்றல் வாங்குறாங்க. இதுல என்ன பியூட்டின்னா நீதிமன்றத்திற்கு அவர்கள் சரியான தகவல்களை கொடுத்தாங்களான்னு தெரியல. உண்மையிலேயே அவர் மாற்றலாய் வரணும்னா, முறையாக மாற்றலாய் வரணும்னா மைசூர் கிளை அலுவலகத்திற்கு தான் அவர் சென்றிருக்க வேண்டும். ஆக அதுவும் ஒரு அடுத்த 2வது முகச்சொலிப்பை வந்து இவருடைய செயல்பாடுகள் ஏற்படுத்தின. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து டெம்பிள் சர்வே என்று சொல்லக்கூடிய கோவில் கணக்கெடுப்பு அந்த துறைக்கு வந்து அவர் போடுறாங்க. அங்கே உட்கார்ந்துக்கிட்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் வந்து தனி மனிதன் அவராக போய் ஒன்றும் தோண்டி எடுக்கலைங்க. சுற்றிலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதோடைய முழு பணத்தையும் செலவிட்டு முழு அனுமதியும் கொடுத்து ஒரு பெரிய குழுவினரை கொடுத்து அனைவருக்கும் ஊதியம் கொடுத்து செலவு செய்து கீழடியில் தோண்டி பார்த்து அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அறிக்கை கொடுங்கப்பா அப்படின்னு பணிக்கிறது, தன்னுடைய பணியாளராக பணிக்கிறது. இப்போ நான் இருக்கேன்னா நான் வந்து ஒரு 25 ஆண்டு காலமாக பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கேன். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நான் ஒரு செய்தியாளராக இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் எங்கள் செய்தி ஆசிரியர்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குகை ஓவியங்களாக இருக்குது, அதெல்லாம் போய் நம்ம வந்து நியூஸாக பண்ணிட்டு வரோம் சார் அப்படின்னா நான் வந்து அவர்கிட்ட அனுமதி வாங்கணும். அப்படியே அப்பா இந்த அப்பா போயிட்டு உனக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஊருக்கு போயிட்டு இல்லை ஷூட் பண்ணிட்டு வர வரைக்கும் எனக்கு என்னுடைய குழு கேமரா குழு இவங்களுக்கெல்லாம் சேர்த்து எல்லாம் போயிட்டு வர செலவெல்லாம் சேர்த்து ஒரு பட்ஜெட் கொடுத்து பணம் கொடுப்பாங்க. அங்கே போய் எடுத்துகிட்டு வரோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய செய்திகளை எவ்வளோ சுவையாக நான் அங்கே கொடுக்குறேங்கிற பொறுத்து தான் உலகத்திற்கு போய் செய்தி சேரும். அப்படி அதுதான் வந்து இந்த ஆய்வறிஞரும் செய்யக்கூடியது. ஆனால் ஆய்வு என்பது நம் வெறுமனே செய்தி சேகரிப்பதை போன்று எளிதானதல்ல. அது நீங்கள் மிக மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். தொல்லியல் அகழ்வாய்வு என்பது மிகுந்த அனுபவம் வேண்டுங்க. முதல்ல பல பேருக்கு இந்த தொல்லியல் அகழ்வாய்வை பற்றின எந்த ஒரு விழிப்புணர்வே தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கு. அதிலும் குறிப்பாக கடந்த 4-5 நாட்களாக இந்த பத்திரிகை ஊடகத்துறையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நெறியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பேட்டி எடுக்கக்கூடியதில் யாருன்னா வரலாற்று ஆசிரியர்கள் எடுக்கிறார்கள், அல்லது திமுக காரங்கள் எடுக்கிறாங்க, அல்லது திக காரங்கள் எடுக்கிறாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அகழ்வாய்வு பணி முடித்தவர்களை கூட யாருமே பேட்டி காணல அப்படிங்கிறதா, அல்லது அவர்கள் பேட்டி காணாட்டி பரவாயில்ல, அவர்களிடம் ஒரு தகவல் கேட்டாவது ஒரு அறிவுபூர்வமாக நடத்தணும் எந்த ஊடகங்களுமே செய்யலை. அப்படிங்கும்போது இவர்கள் ஒட்டுமொத்தமாக செய்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பலாக தான் போயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் வந்து இவர் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் அனுப்பப்பட்டு அறிக்கையை வந்து நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த அசாமுக்கு போனது திரும்பி வந்தது இங்கே தான் வந்து எழுதுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் 2023 தாங்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்.
2014ஆம் ஆண்டு தொடங்கி 2016ஆம் ஆண்டில் 2 ஆண்டுகளில் கீழடி ஆய்வை முடித்துவிட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய குழு, அதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் அந்த அறிக்கை அந்த குழுவோடு அமர்ந்து எழுதி இந்திய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தரணும், தொல்லியல் துறைக்கு தரணும். இவர்கள் 2023ஆம் ஆண்டு தான் இவர்கள் சமர்ப்பிக்கிறாங்க. இப்படி சமர்ப்பிக்கும் போது அந்த தொல்லியல் துறை என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் ஒரு வல்லுநர் குழுவிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வல்லுநர் குழு என்பது வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய தொல்லியல், அதே போல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொல்லியல், அதையெல்லாம் வந்து அவர்கள் வந்து கரைத்து குடித்தவர்களாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு கீழடி பற்றி மட்டும் அறிக்கை கொடுக்கும்போது இந்த அறிக்கை வந்து வெவ்வேறு இடங்களில் உள்ளவற்றெல்லாம் ஒன்று சேர்க்கிறதா, அது ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, இவர்கள் எடுத்த பொருட்கள் எல்லாம் மிகச்சரியானதா, எடுத்த அளவீடுகள் எல்லாம் மிகச்சரியானதா, சோதனை சாலைகள் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த சோதனைகள் எல்லாம் மிகச்சரியானதா அப்படின்னு எல்லாத்தையும் இந்த 982 பக்கம் அறிக்கை இவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்தது. இது எல்லாம் அவர்கள் வந்து கண்ணுக்குள்ள விளக்கண்ணை விட்டு பார்ப்பாங்க. படிச்சுட்டு அதன் பிறகு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இப்போ நான் சொன்னதை போல நான் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு செய்தி சேகரிக்க வர்றேன். நான் இந்த செய்தி சேகரித்து இந்த மாதிரி வந்து குகை ஓவியங்கள்லாம் அங்கே இருக்குது, அது குறித்து பேட்டியெல்லாம் எடுத்து நான் சென்னைக்கு அனுப்பிடுறேன். அப்போ சென்னையிலேருந்து உதவி ஆசிரியர்கள் குழு வந்து நீங்கள் அனுப்பிச்சிருக்கிற இந்த இதில் வந்து கொஞ்சம் புரியல, இது கொஞ்சம் சரியாக இல்லை, இது இன்னும் கொஞ்சம் சான்றுகள் கொடுங்கன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இது மிக ஒரு இயல்பான ஒன்று. இப்போ நான் என்ன செய்கிறேன், எங்கள் தலைமையகம் சென்னையில் வந்து இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு உடனே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு நான் வந்து இந்த மாதிரி இப்போ செய்தி சேகரிக்க வந்தேன், எங்கள் தலைமையகத்திலேருந்து நான் கொடுத்த செய்தி தவறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் ஊரெல்லாம் ப்ரெஸ் மீட்டு போட்டு சொன்னேன்னா என்னை இந்த நிறுவனம் வச்சிருக்குமா? நான் அதாவது பத்திரிகை துறை செய்தித்துறையில் பணியாற்ற முடியுமா? ஸோ இது மிகப்பெரிய பிழை அப்படின்னு தான் நம்ம தொடக்கத்திலிருந்தே சொல்கிறோம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் இது துறை ரீதியாக அந்த வல்லுநர் குழு இப்படி கொடுக்குது அப்படின்னா அதற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும், அல்லது சான்றுகளை கொடுக்க வேண்டும். என்ன கேட்டாங்க அதில் ஒன்றும் பெரிய வந்து நீங்கள் மாற்றிலாம் எழுதி கொடுங்க, அங்கே வந்து ராமர் சிலை இருந்துச்சு, லட்சுமண சிலை இருந்துச்சு, அப்படி ஏதாவது கேட்டிருந்தா கூட நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்யுது, அவர்களை கடுமையாக எதிர்க்கலாம்னு சொல்லலாம். நம்ம பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய சனாதனம், அவருடைய மதவாதத்திற்கு ஒருபோதும் நம்ம வந்து துணை நிற்கப் போவதில்லை, நாம் அதுக்கு தலையாட்டப் போவதில்லை. ஆனால் அதே வேளையில் நியாயம் எது நியாயம் எது நியாயமற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது போன்ற அரசியல் ஒரு அரசியல் வேண்டுமென்றே ஒரு அரசியல் மயமாக்கி உண்மை என்ன, அப்ப நமக்கு என்னன்னா அப்ப கீழில் என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஐயத்தை வந்து அதை கண்டுபிடிக்க முடியாமலே போயிருங்க. இது பாரதிய ஜனதா கட்சி திமுக சண்டை மாதிரியே போயிருமே தவிர எக்ஸாக்டா அங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாம போயிடும். அதனாலதான் நம்ம உன்னிப்பா கவனிக்கிறோம். ஆக ஏஎஸ்ஐ கேட்டது வந்து என்னன்னா, நீங்கள் இப்போ கிமு 300 என்பதற்கான சான்றுகளை கொடுத்திருக்கீங்க. கீழடி நாகரிகம் என்பது கிமு 300 என்பதற்கு நீங்கள் அறிவியல் சான்றுகளை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அதே வேளை உங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லிருக்கீங்கன்னா கிமு 800 இருந்து 500 வரையிலும் இந்த நாகரிகம் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன அறிவியல் சான்றுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சில ஒரு 1-2 வரைபடங்கள் தெளிவா இல்லை, அதை திருப்பி சரிப்படுத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதன் பிறகு நீங்க வந்து அந்த வரிசைப்படுத்தல வந்து சரியில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையானது. இப்போ நான் அனுப்புகிற நியூஸில் வந்து நீங்கள் அனுப்புகிற ஸ்கிரிப்டில் வந்து முதல் பேரா தப்பாக இருக்குது, 2வது பேரா தப்பாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் மாற்றி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இப்படி தான் வந்து ஏஎஸ்னுடைய தலைமை அகம் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் கேட்குது. ஆனால் உடனே என்ன ஆயிடுச்சு, அங்கிருந்து கேட்ட உடனே இவர்கள் எப்படி பரப்புறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தலையிட்ட கீழடியினுடைய பெருமையை தொன்மையை தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு சூழ்நிலை அறிக்கை விடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ண ஐஏஎஸ் இது போன்று அப்படி நடந்ததே இல்லை அப்படிங்கிறார் அவர். ஆனால் நீங்கள் இது ரொம்ப ரொட்டீனாக வழக்கமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் நடக்கக்கூடிய ஒன்று. இப்போ பாலகிருஷ்ண ஐஏஎஸ் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் கிடையாதுங்க, அது வந்து அகழ்வாய்வு அறிஞர் கிடையாது, தொல்லியல் அறிஞர் கிடையாது, அவர் பிஹெச்டி முடித்த ஆய்வறிஞர் கூட கிடையாது. அதே போலதான் இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் அலுவலர்கள் யாருமே அவங்க வந்து ஆர்கியாலஜிஸ்ட் கிடையாது. இதுல அமர்நாத் மட்டும்தான் தகுதி வாய்ந்த ஆர்கியாலஜிஸ்ட். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. முறையாக அவர் வந்து ஆர்கியாலஜி படித்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி தியரி பிராக்டிஸ் எல்லாம் செஞ்சு இப்ப கீழடியில் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணி ஒரு பெரிய ஒரு அனுபவம் பெற்றவராக இருக்கார். அவருடைய இந்த அரசியல் ரீதியாக அவர் போய் இதில் மாட்டிக்கிட்டார், அந்த அரசியல் சூழலுக்குள்ள அவர் மாட்டிக்கொண்டார். தொடக்கத்திலிருந்து அவர் மீது அரசியல் சாயம் படிக்கிறது, அதுதான் தவறுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர அவருடைய செயல்பாடுகளையோ அவருடைய திறமைகளையோ நம்ம எந்த இடத்திலுமே குறைத்து மதிப்பிடவில்லை. அதே போல திராவிட நாகரிகம் என்று இவர்கள் சொன்ன போது அமர்நாத் ராமகிருஷ்ணனும் அதே போல பாலகிருஷ்ண ஐஏஎஸ் போன்றவர்கள் சொன்ன போது தொடக்கத்திலிருந்து நாங்கள் வந்து அது மறுத்தோம். நீங்க ஏன் திராவிட நாகரிகம் சொல்றீங்கன்னு. அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய தவறா என்ன பண்ணாங்கன்னா, அந்த இந்த தக்கிலி அதே போல இந்த பானைகள் அங்க வந்து ஒரு கலன் இருந்துச்சு, அந்த கலன் எல்லாம் பார்த்துட்டு இது நெசவு செய்வதற்காக பயன்படுத்தியிருக்கலாம், இது நெசவாளர்களுடைய இடமாக இருக்கலாம் என்று அப்பவே வந்து இவர்கள் வெளியிட்ட தகவல் எல்லாம் தவறு, கருத்துக்கள் எல்லாம் தவறு
தவறு அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடக்கத்திலேருந்து நாங்கள் வந்து இதை வந்து எங்களை போன்ற இந்த தொல்லியல் தமிழர் வாழ்வியல் தமிழருடைய வரலாறு ஆகியவற்றெல்லாம் ஈடுபாடு கொண்டு வாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து இதை எதிர்த்து கொண்டே இருக்கிறோம். என்னன்னா 110 ஏக்கர்ல ஒரு 5 ஏக்கர்ல மட்டும் தோண்டிட்டு இது ஒட்டுமொத்தமாக அந்த நகர நாகரிகத்தை நீங்கள் வந்து முடிவுக்கு வந்துவிட முடியாது, வந்துவிடக் கூடாது என்பதுதான் நீங்கள் ஆர்கியாலஜி மற்றும் ஆய்வுகள் இருக்கக்கூடிய ஒன்று. நீங்க எப்படி வந்து இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அல்ல. இது வந்து ஒவ்வொரு இடத்துல தோண்டும் போது ஒவ்வொரு பொருட்கள் கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஒரே இடத்தை சார்ந்த பொருட்கள் தானா, அல்லது வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்ததா, அல்லது அது வந்து அந்த நகரமே அப்படி பல்வேறு வந்து பறந்துபட்ட நகரமா, இதே போன்ற நாகரிகங்கள் இதே போன்ற பொருட்கள் வேறு ஏதாவது ஒரு நாகரிகத்தோடு ஒத்துப்போகிறதா என்ற மிகப்பெரிய ஒரு வந்து பறந்துபட்ட ஆய்வை நோக்கி செல்லக்கூடிய ஒன்று. நீங்கள் 5 ஏக்கரில் மட்டும் தோண்டிட்டு இந்த 2 ஆண்டுகளில் 2 கட்ட ஆய்வுகளை செய்துவிட்டு இது வந்து நீங்க திராவிட நாகரிகம், இது வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க வந்து நெசவு செய்வது சௌராஷ்டிரிகள் போன்ற நெசவாளர்கள் தொடர்புடைய இடமாக இருக்கலாம் என்பதை போன்ற இந்த குறுகல்வாதம் மக்களை வந்து ஒரு தவறான, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உடனே இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் எல்லாம் அங்கே பார்த்தீங்களா ஒரு கோயில் கூட கிடைக்கவில்லை, ஒரு சிவலிங்கம் கூட கிடைக்கவில்லை, எனவே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது சாதி மதம் இல்லாமல் இருந்திருக்கிறது என்பது அவர்கள் ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காங்க. மொத்தம் 110 ஏக்கர்ல வந்து 5 ஏக்கர் தான் தோண்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுல வந்து நீங்க வந்து இப்போ சென்னை இருக்குதுங்க. சென்னை வந்து ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து அப்படியே வந்து பூமிக்குள்ள போய் புதிதாக ஒரு நகரம் உருவாகுது. அப்ப சென்னையை தோண்டி பார்க்கக்கூடியவங்க வந்து எடுத்துக்காட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட போய் அதுக்கு தோன்றாங்க. அங்க செயின்ட் தாமஸ் மவுண்ட் வந்து அங்க சர்ச் இது கிடைக்கும். அப்புறம் நீங்க அப்படியே நீங்க வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே தோண்டும் போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பொருட்கள் கிடைக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கபாலேஸ்வர் கோயில் தோண்டும் போது கபாலேஸ்வர் கோயில் பொருள் கிடைக்கும். இப்ப நீங்க வந்து அங்குள்ள சுடுகாட்டை தோண்டும் போது வந்து சுடுகாட்டு பொருள் தான் கிடைக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக சென்னையை நீங்கள் தோண்டி அந்த பொருட்களை எல்லாம் எடுத்த பிறகுதான் ஒட்டுமொத்தமான நாகரிகம் என்னன்னு அது புரிஞ்சுக்க முடியும். அது போலதான் இங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழடியும் அப்படித்தான் 110 ஏக்கருங்க. அந்த அது லட்சக்கணக்கான சதுர தொலைவு உடையதுன்னு வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்றாங்க. அப்போ நீங்க ஒரு இடத்துல தோண்டிட்டு நீங்க மக்களை வந்து ஒரு முடிவுக்கு தள்ளுகிறீர்கள் என்கிற இது போல நீங்கள் மிக நம்ம வந்து தொடக்கத்திலிருந்தே ஒரு வரைமுறையோடு தொழில்நுட்ப ரீதியாகவும் நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் இது வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் வரலாறு ரீதியாகவும் தொன்ம ரீதியாகவும் மிகச்சரியான தகவல்களை சொல்லுங்க. தவறான தகவல்களை நீங்களே சொல்லி மக்களை தவறான முடிவெடுக்க வைத்து விடாதீர்கள். அது இல்லாமல் நீங்களே வந்து 110 ஏக்கர் வந்து தோண்டுவதற்கு முன்பாக வெறும் 5 ஏக்கரை வைத்து 110 ஏக்கருடைய நகர நாகரிகத்தினுடைய பண்பாடு அதை பற்றி நீங்கள் முடிவு செய்யாதீர்கள் என்பதை நம்ம சொல்றது. 5 சதுர ஏக்கர் வந்து தோண்டிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா உடனே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சிந்துவெளி நாகரிகத்தோடு ஒப்பிட்டு வந்து நூல் எழுதுறாரு. எப்படி நீங்க வந்து 110 ஏக்கருக்கு வந்து நீங்க முழுமையா தோண்டாம எப்படி நீங்க சிந்துவெளி நாகரிகத்தோடு ஒப்பிட்டு நூல் எழுதுவீங்க? அது 4000 ரூபாய் 10 புத்தகத்துக்கு 4000 ரூபாய் விலை மதிப்புடைய புத்தகம். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப நீங்களே வந்து 5 சதுர கிலோமீட்டர் தோண்டிட்டு 2 ஆண்டுகளை செய்துவிட்டு இது சிந்துவெளி நாகரிகத்தை இதை ஒப்பிட்டு எப்படி நூல் எழுத முடியும்? இப்ப முழுமையான ஆய்வு நடைபெற்றிருக்கிறதா? ஆக இதையெல்லாம் தான் எங்களை போன்றவர்கள் நாங்கள் கேள்விகளை எழுப்புறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சு வெங்கடேசன் அதே போல பாலகிருஷ்ண ஐஏஎஸ் இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துடனே அரசியல் படுத்தி திருமாவளவனையும் அதே போன்ற கி வீரமணி போன்றவர்களும் அறிக்கை விட வைத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல் சூழ்நிலையாக கொண்டு வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு தான் சிக்கலை உண்டாக்கியிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னாங்க, இதுல என்ன நடந்திருக்கணும்? ஏஎஸ்ஐ அதனுடைய பணியாளரான அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் திருத்தி கொடுப்பான்னு கேட்குது. அவர் திருப்பி என்ன சொல்லலாம், இல்லை சரியா தான் இருக்குங்க, இதுதான் சான்று என்று அவர் உயரதிகாரியோடு வாதிடலாம். அது அவங்க துறைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு வேலை. அவர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். சரிப்பா நாங்கள் இதை வச்சு மறுபடியும் வல்லுநர்கிட்ட கொடுக்குறோம், நீங்க சொன்னது வந்து சரியான அந்த வல்லுநர்கள் சொன்னா நாங்கள் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இவர் சொன்னதை கேட்கவே இல்லை. யாரு? அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்வதை இந்த ஏஎஸ்ஐ கேட்கவே இல்லை. அது என்ன பண்ணுது, தூக்கி ஓரமா வந்து கிடப்பில் போட்டுருது, வெளியிடவே இல்லை. அப்படின்னா அப்போ ஒரு நீங்கள் 3 மாத காலம் 6 மாத காலத்திற்குள் வெளியிடவில்லை என்றால் அல்லது ஓராண்டுக்குள் வெளியிடவில்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரட்டி ஏஎஸ்ஐக்கு எதிராக போராட்டமே பண்ணலாங்க. எப்படி ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணணுமோ அது மாதிரி இங்க போராட்டம் பண்ண முடியும். இப்ப என்னன்னா கீழடி மட்டுமே வெளிவராத அறிக்கைகள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஏராளமான குறிப்பாக பூம்புகார் பற்றிய அறிக்கைகள், இந்த பல்வேறு அறிக்கைகள் எல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையாக வெளிவராமல் இருக்கு. இன்னும் கூட சொல்ல போனா இந்த வந்து இந்த மியூசியம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு அருங்காட்சியங்கள் வைக்கப்பட்டுள்ள இந்த பொருட்கள் இருக்கு, இந்த ஆண்டுன்னு இருக்கும், ஆனால் அதற்கான அறிக்கைகள் கிடையாது.
அதெல்லாம் எங்க? அப்ப நீங்க வந்து சு வெங்கடேசன், பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், அமர்நாத் போன்றவர்கள் எல்லாம் உண்மையிலேயே நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் மீதும் தமிழருடைய வரலாற்றின் மீதும் உங்களுக்கு அக்கறை இருக்குமேயானால் நீங்கள் அனைத்து அறிக்கைகளையும் வெளியே கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் சு வெங்கடேசன் நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசே இதே கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு பிறகு அவர் முதல் கட்டம் 2ஆம் கட்டம் தான் பண்றாரு. அதுக்கு பிறகு இப்போ 12ஆம் கட்டம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 கட்டங்கள் வந்து தமிழ்நாடு அரசு பண்ணிருக்கு. தமிழ்நாடு அரசு முதல்ல இந்த 10 கட்ட ஆய்வறிக்கைகளை வெளியிட்டு விட்டதா? இதை சு வெங்கடேசன் கேட்டிருக்கிறாரா? பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கேட்டிருக்காரா? அமர்நாத் ராமகிருஷ்ணன் கேட்க முடியாது. அவர் வந்து இந்திய அரசனுடைய அதிகாரி, நம்ம இந்த இடத்துல கேட்க முடியாது. இந்த அதே போல கி வீரமணி கேட்டிருக்காரா? திருமாவளவன் கேட்டிருக்காரா? அப்ப எங்க இவங்க வந்து எதற்காக இந்த அரசியலாக்குறாங்க? ஒற்றை கீழடியை வைத்துக் கொண்டு எவ்வளவு அரசியல், எவ்வளவு பத்திரிகை ஊடக வெளிச்சங்கள், விளம்பரங்களை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார் சு வெங்கடேசன், பாலகிருஷ்ணன் ஐஏஎஸும். இதெல்லாம் வந்து இதைத்தான் நாம வந்து சொல்றோம். அப்போ தமிழ்நாட்டில் 120 இடங்களுக்கு மேலாக அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி வச்சிருக்காங்களே தவிர இன்னும் அதாவது தோண்டப்படவே இல்லை. இன்னும் கூட ஒரு படி மேலே போனோம்னா கீழடியில் கிடைக்கப்பட்டது மட்டுமே வந்து தமிழில் எழுதப்பட்ட ஓடுகள் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி புறந்தல்ல கிடைச்சிருக்குது, கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து வெளியிலே வரல. ஏன் வெளியே வரல? இதெல்லாம் வந்து ஏன் சு வெங்கடேசன் கேட்கவில்லை, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் கேட்கவில்லை, திருமாவளவன் கேட்கவில்லை, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கி வீரமணி ஐயாவெல்லாம் கேட்கல. இந்த பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் என்ன வந்து வெள்ளையும் சொல்லியுமா தெரியுறாங்க இல்லையா? காட்சி ஊடகங்கள், சன் டிவி, புதிய தலைமுறை, அதே போல நியூஸ் 18, நியூஸ் 7, அதே போல ஹிந்து நாளிதழ், இவங்கெல்லாம் ஏன் கேட்கல? தமிழ்நாட்டில் இத்தனை ஆய்வறிக்கைகள் வெளிவராமல் இருக்கு, ஏன் கேட்கல? இந்திய அரசாங்கத்துடைய ஏஎஸ்ஓட ஆய்வறிக்கைகள் தமிழ்நாடு தொடர்பாக இதுவரை வெளிவராமல் இருக்கு அப்படின்னு இவர்களெல்லாம் ஏன் கேள்வி எழுப்பவில்லை? கீழடியை வைத்து மட்டும்தான் விளம்பரம் தேடுகிறார்கள் என்பதுதான் ஒட்டுமொத்தமாக நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்குமேயானால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்திய ஆய்வறிக்கைகளில் வெளியிட வேண்டும். அதே போல ஏற்கனவே மீதம் நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய 160 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களை ஆய்வுகள் நடத்த வேண்டும். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை இதுவரை தமிழ்நாட்டில் நடத்திய ஆய்வு அறிக்கைகள் எல்லாம் வெளியிட வைக்க சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்தின் முன்பாக உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அப்பா சு வெங்கடேசன் உண்மையிலே தமிழர் மீது பற்றுதல் இருக்குப்பா, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்க்கு தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு பற்றுதல் இருக்குப்பான்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் இல்லாம நீங்கள் வெறுமனே அதை அரசியலாக்கி கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். மக்களும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.